கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக உங்களை சந்திக்கிறதுலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்கூல் டீச்சர் ட்ரைனிங் என்ன பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே நான் அந்த கிராஸ் பர்சன் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அது நிறைய பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு பசில் தான் நான் சொல்லி தர போகிறேன். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் வெரி சிம்பிள். ஒரே ஒரு A4 ஷீட் இருந்தால் போதும். சரிங்களா? ஒரே ஒரு A4 ஷீட். இந்த A4 ஷீட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கட் பண்ண போகிறோம். சின்ன சின்ன பீசஸாக 5 பீசஸை நம்ம கட் பண்ண போகிறோம். அந்த 5 பீசஸ் நீங்கள் எந்த ஷேப்பில் கட் பண்ணும் அப்படின்றது, ஏன்னா எனக்கு கட் பண்ணி காட்டுறதுக்கு எனக்கு டைம் இல்லாததுனால நான் அதை வரைஞ்சி வச்சுருக்கேன். நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுடைய நாலேஜ்க்காக நான் இதை வரைஞ்சி வச்சுருக்கேன். இந்த ஃபோட்டோவும் நான் போடுறேன். இல்லை, இந்த வீடியோலேயே நான் இது வரைகிறது எப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. அந்த A4 ஷீட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிவிடுங்கன்னா, தெரியுதுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ரொம்ப கிளியர் அடிக்குது. ஓகே, A4 ஷீட்டில் ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ், ஒரு கார்னரில் இந்த பாக்ஸ் நீங்கள் வரைஞ்சிருங்க. ஓகேங்களா? அது நீங்கள் எவ்வளோ சைஸில் வரைஞ்சாலும் ஓகே. ஒரு பாக்ஸ் நீங்கள் வரைஞ்சிங்க, சின்னதாக வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாக்ஸ் வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கிறோம், இந்த சைடில் ஒரு ட்ரையாங்கிள். ஓகேங்களா? அந்த பாக்ஸுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த ட்ரையாங்கிளுக்கும் இந்த சைடில் இந்த கார்னர், ஓகேங்களா, இந்த கார்னர்லேருந்து ஒரு லைன் அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இந்த ட்ரையாங்கிளோட நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸ்டெப் 1 ஒரு ஸ்கொயர், சின்ன ஸ்கொயர் வரைஞ்சிருங்க. ஸ்டெப் 2 ட்ரையாங்கிள் வரைஞ்சிருங்க. ஸ்டெப் 3 இந்த லாஸ்ட் ஆப்போசிட் கார்னர்லேருந்து அந்த ட்ரையாங்கிளை அப்படி இது பண்ணுற மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது ஸ்டெப் 4 இந்த லைனுக்கு இங்கே இப்படி ஒரு ட்ரையாங்கிள். ஓகேங்களா? இந்த ட்ரையாங்கிள் வர்ற மாதிரி இப்படி ஒரு லைன். இந்த லைன் எப்படி வரையணும்னா, இங்கே பாருங்க, இந்த சைடில் ஒரு ஏரோ மார்க் வர்ற மாதிரி இருக்கு பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? இந்த ஏரோ மார்க் வர்ற மாதிரி நீங்கள் இந்த லைன் நீங்கள் வரையணும். இல்லை, இப்படி ரொம்ப இந்த இடத்துல நீங்கள் வரைஞ்சிட்டிங்கன்னா ஏரோ மார்க் வராது. இந்த இடத்துல வரைஞ்சிட்டிங்கன்னா ஏரோ மார்க் சரியாக வராது. அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸ்கொயரு, ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரையாங்கிள் இங்கே ஒரு ஏரோ மார்க் வர்ற மாதிரி நீங்கள் வரைஞ்சிட்டா போதும். இல்லைங்களா? இதை நீங்கள் வரைஞ்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இதை கட் பண்ணிக்கணும். இல்லை, நான் கட் பண்ணி வச்சுருக்கிறத நான் காட்டுறேன். இது உங்களுக்கு 5 பீசஸ் வரும். சரிங்களா? 5 பீசஸ் இந்த மாதிரி 1 2 அப்புறம் 3 4 சொன்ன இந்த ஏரோ மார்க் மாதிரி இது நீங்கள் கரெக்டாக வர மாதிரி நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பென்சிலில் ஒரு தடவை நீங்கள் வரைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கெட்ச் பண்ண வரைஞ்சாலும் பரவாயில்ல, இல்லை பென்சிலில் வந்து நீங்கள் கட் பண்ணாலும் பரவாயில்ல. அப்புறம் ஒரு பெரிய ட்ரையாங்கிள். ஓகேங்களா? இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஒரு 5 பீசஸ் ஆஃப் பேப்பர் இங்கே பசங்களை நீங்கள் டீமாக பிரிக்கனால நீங்கள் டீமாக பிரிச்சிடலாம். டீமை நீங்கள் எப்படி பிரிக்கிறீங்கன்னு சொன்னால், உங்கள் சண்டே ஸ்கூலில் 20 பசங்க வராங்க பிரதர், இல்லை 10 பசங்க வராங்கன்னா எல்லாருமே ஒரே ஏஜ் குரூப்பில் இருக்க மாட்டாங்க. சில பசங்க பெரிய பசங்க இருப்பாங்க, சின்ன பசங்க இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, பெரிய பசங்களை இப்போ உங்கள் சண்டே ஸ்கூலில் 4 பெரிய பசங்க இருக்காங்கன்னா, அந்த 4 பேரை டீம் லீடர்ஸாக நீங்கள் போடுறீங்க. 4 டீம். ஏன்னா 4 டீம்ல நீ தான் டீம் லீடர். அவங்க கூட அந்த சின்ன சின்ன பசங்களா இருப்பாங்கல்ல, இந்த 2nd ஸ்டாண்டர்ட், 3rd ஸ்டாண்டர்டு, 4th ஸ்டாண்டர்ட், அந்த பசங்களை நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 2-3 பசங்களை ஒவ்வொரு டீம்ல நீங்க பிரிச்சு விட்டீங்கன்னா எல்லாருமே இந்த கேம்ல இல்மா. பெரிய பசங்க தான் செய்வாங்க, சின்ன பசங்க பக்கத்து சும்மா உட்காந்து வேடிக்கை பார்ப்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு இன்வால்மெண்ட் இருக்கணுன்றதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 4 டீமா நீங்க பிரிச்சுடுங்க. இல்லையா, சண்டே கிளாஸ்ல 10 பசங்க தான் வராங்கன்னா 2 டீமா நீங்க பிரிங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 டீமா நீங்க பிரிச்சுட்டு இது கொடுத்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்னா, இது பாருங்க, இந்த பேப்பர் நான் கட் பண்ணியிருக்கேன், இதுல ஒரு ஷேப் வரும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இல்லைன்னா நீங்க சொல்லிடலாம், ஒரு ரெக்டாங்கிள் வரும். ஃபர்ஸ்ட் நீங்க A4 ஷீட்டை காட்டாதீங்க, ஆனா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இது ஒரு ரெக்டாங்கிள். ஓகேங்களா? இந்த ரெக்டாங்கிள் ஷேப் நீங்க ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருங்க. ட்ரை பண்ணுவாங்க, முடியாது. அடுத்ததான் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, A4 ஷீட்டை காட்டி இந்த ஷேப்ல வரும் அப்படின்னு சொல்லி காட்டுங்க. அப்போ ஒரு வேலை பண்ணுவாங்க. நான் கொடுத்ததுல பசங்க பண்ணல, கொஞ்சம் பெரிய பசங்க, 5th 6th படிக்கிற பசங்க பண்ண முடியல. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா, ஃபைனலா இங்க பாருங்க, இதை ஒரு இடத்துல ஒட்டிட்டேன் நான் செவுத்துல. ஒட்டி வச்சுட்டு இதை பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னா டக்குன்னு அவங்க பண்ணிட்டாங்க. சரியா? அதனால இதுல இருந்து நம்ம பிள்ளைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. என்ஜாய் பண்ணி இது அங்க வேடா, இது அங்க வேடா, அங்க வேடா, இங்க வேடான்னு சொல்லி தருவாங்க. சரிங்களா? இதுல இருந்து நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி தர போறோம் அப்படின்னு சொன்னா, உன்னால ஃபர்ஸ்ட் நான் கொடுத்தேன், உன்னால முடியல. நான் சொன்னேன், ஆனாலும் உன்னால முடியல. ஓகேங்களா? ஆனா நான் உனக்கு ரெக்டாங்கிள் ஷேப்லன்னு சொன்ன பிறகும் உன்னால முடியல. ஆனா கடைசியா நான் உனக்கு ஒரு மாடலை கொடுத்த பிறகு உன்னால என்ன பண்ண முடிஞ்சது, செய்ய முடிஞ்சது. அதே மாதிரி தான் ஏசப்பா நமக்கு ஒரு மாடலா இருக்கிறாங்க. ஏசப்பாவை பார்த்து வேத வசனத்திலிருந்து நம்ம கற்றுக்கொண்டு எந்த மனிதனுமே ஆண்டோடைய உதவி இல்லாம பரிசுத்தமா வாழ முடியாது. சின்ன பிள்ளையா இருக்கலாம்,
ஆனா ஆண்டவருடைய உதவி இல்லாம உன்னால ஒன்றுமே செய்ய முடியாது. ஓகேங்களா? அப்போ ஆண்டவருடைய உதவி தேவை. நான் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நீர் எனக்கு வழி நடத்துங்க ஆண்டவரே. சங்கீதம் 32:8 சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். அப்ப ஆண்டவருடைய வழி நடத்துதல் நமக்கு தேவை. ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்க, முடியல. ஒரு ஐடியா கொடுத்தா நான் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், அப்பவும் கூட முடியல. கடைசியா ஒரு பிக்சரை நான் காட்டின பிறகு நீங்க டக்குன்னு உங்களால செய்ய முடிஞ்சது ஒரு சிலரால. அப்ப இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு முன்மாதிரியா இருக்காரு. வேத வசனம் நமக்கு வழிகாட்டுதலா இருக்குது. நீ வேத வசனத்தை வாசித்து அதன்படி நடந்தனா உன் வாழ்க்கையில கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். நீ செய்கிற காரியங்கள் வெற்றி அடையும் அப்படின்றத பிள்ளைங்க நம்ம சொல்லித்தர போறோம். இந்த பசில உங்க சண்டே ஸ்கூல்ல யூஸ் பண்ணுங்க. நிச்சயமாகவே அது பிரயோஜனமா இருக்கும். வேத வசனத்தை நம்ம பிள்ளைகளுக்கு ஈஸியா கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.